வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய காட்டு செல்லியம்மன் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் மாறுபட்ட திருக்கோலங்களில் அம்மன் அருள்பாலிக்கும் கோவில்கள் நிறைந்துள்ளன. அப்படி ஏரிக்கரையில் செக்கச்செவேல் என அம்மன் காட்சி தரும் ஒரு தலம்தான் செங்கரை. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது செங்கரை கிராமம். இங்கே கோவில் என பெரிய கட்டுமானங்கள் இல்லை, கோபுரங்கள் இல்லை. அன்னை காட்டின் நடுவே வேதை கொடியின் கீழ் அருள் புரிகிறாள். இவர் திருப்பெயர் காட்டுச்செல்லி அம்மன். சிறிய வெற்றிலையை போன்ற தோற்றத்துடன் சற்று தடிமனான இலைகளை கொண்டது வேதை கொடி. இதுவே படர்ந்து பந்தல் போல் அமைந்து அம்மனுக்கும் பக்தர்களுக்கும் நிழல் தருகிறது. ஒருமுறை அம்மனுக்கு கோவில் கட்ட விரும்பி அவளிடம் உத்தரவு கேட்டார்கள் பக்தர்கள். அப்போது மூதாட்டி ஒருத்தி அருள் வந்து ஆடினாள். எனக்கு பொங்கல் வைத்து பொங்கல் பொங்கும் முன் கோவில் கட்ட வேண்டும். தவறினால் கட்டிய கோவில் இடிந்து விழும், காடு தீப்பற்றி எரியும் என்று அருள்வாக்கு சொன்னாள் அம்மன். அன்னையின் விருப்பம் என்னவென்று புரிந்து கொண்டார்கள் பக்தர்கள். ஆகவே புற்றுக்குள் இருந்த அவளிடம் புற்றுமண் நீக்கி தரிசனம் செய்ய அனுமதி வேண்டினர். அனுமதி கிடைத்தது. வியாழக்கிழமை அன்று புற்றை சிறிது சிறிதாக நீக்கிட தீச்சுடர் மகுடம் தரித்து 4 கரங்களுடன் அமர்ந்த கோலத்தில் சர்வாபரணங்களும் சூடியவளாக அம்மன் அற்புத தரிசனம் தந்தாள். இந்த அம்மனுக்கு வியாழக்கிழமை தோறும் பகலில் வந்து பொங்கலிட்டு படைத்து தங்களின் குலசாமியாக கருதி வழிபடத் தொடங்கினர். மாலை 6 மணிக்கு காட்டை விட்டு வெளியேறுவதையும் வழக்கமாக்கினர். வேதைக்கொடி பந்தலின் கீழ் கொஞ்சை, கருங்காலி, வில்வம், தும்பி போன்ற மூலிகை செடிகள் சூழ்ந்து திகழ தன் சன்னதியை நாடி வரும் பக்தர்களின் வேதனைகளை தீர்த்து அவர்களின் நல்லெண்ணங்கள் ஈடேற அருள் செய்து வருகிறாள் அன்னை. இந்த அன்னை மாலை 6 மணிக்கு மேல் காட்டை சுற்றி உலவி மக்களின் துன்பம் தீர்த்து ரட்சிப்பதாக நம்பிக்கை. ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் ஒரு ஆங்கிலேய அதிகாரிக்கு அம்மன் அருள் செய்த கதை இந்த பகுதியில் பிரசித்தம் பெற்றது. ஒருமுறை அந்த அதிகாரிக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட அம்மனின் அபிஷேக நீரை தெளித்தும் கையில் அம்பாளின் பிரசாதமான எலுமிச்சை கனியை கொடுத்தும் காப்பாற்றினர் ஊர் மக்கள். இதனால் அம்மன் மீது அந்த ஆங்கிலேய அதிகாரிக்கு அதிக பக்தி உண்டானது என்கிறார்கள். இந்த கோவிலில் தினமும் அபிஷேகமும் ஒரு கால பூஜையும் நடைபெறுகின்றன. அம்மன் முதலில் இங்கு வந்து அமர்ந்ததும் புற்றிலிருந்து வெளிப்பட்டதும் வியாழக்கிழமையே என்பதால் அன்றைய தினம் அம்மனை வழிபடுவதை விசேஷமாக கருதுகிறார்கள் பக்தர்கள். ஆடி மாதத்தில் காய்கறி சீர்கட்டு எனும் காய்கறி அலங்காரமும் கூழ்வார்த்தலும் நடைபெறுகின்றன. சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு தினத்தில் அம்மனுக்கு உளுந்து வடை மாலை சாத்தி வழிபடுகிறார்கள். அந்த வடைகளை பக்தர்களுக்கும் ஊர் மக்களுக்கும் விநியோகம் செய்கிறார்கள். பிணிகள் தீர விரும்புவோர் அம்மனுக்கு வெற்றிலை மாலை சமர்ப்பித்து வழிபடுகிறார்கள். குழந்தை வரம் வேண்டுவோர் தொடர்ந்து 9 வாரங்கள் இங்கு வந்து அம்மனை வழிபடுகிறார்கள். அன்னையின் அருளால் குழந்தை வரம் பெற்றவர்கள் குழந்தைக்கு செல்லன் என்றோ செல்லி என்றோ பெயர் சூட்டி இங்கே மொட்டை போட்டு காதுகுத்தும் வைபவமும் நிகழ்த்துகிறார்கள். திருமண தடைகள் நீங்கிட அம்மனை வணங்குவதுடன் வஸ்திரத்தை கிழித்து பீரை மரத்தில் கட்டிவிட்டு செல்கிறார்கள். இப்படி அற்புதமாக அருள் பாலிக்கும் சுயம்பு செல்லியம்மனை வாய்ப்பிருப்பவர்கள் ஒருமுறை சென்று தரிசனம் செய்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.